அக்ஷரா படிப்பகம் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு, வாசகர்களுக்கு, நண்பர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவங்கள் இருந்திருக்கும். ஜோசியம் பார்க்க போனோன்னே சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திரம் அப்படின்னு சொன்னால் 4, 7, 10ஆம் இடம் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தாய்மார்கள் முதல் கொண்டு தினசரி தொலைக்காட்சி பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால சொன்ன உடனே புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். அதுக்கு பேரு கஜகேசரி யோகம் என்று சொல்லுவார்கள். கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகங்கள் அனுபவிச்சே தீருவாங்க. எவ்வளவு ஏழையா இருந்தா கூட ஒரு காலத்துல ஒரு உயர்வான இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை குருவும் சந்திரனும் தருவாங்க சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிளாக் வைஸ் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 4வது இடத்துல சந்திரன், 7வது இடத்துல சந்திரன் அல்லது 10வது இடத்துல சந்திரன் இருந்தா அதுக்கு பேரு கஜகேசரி யோகம் தரக்கூடிய அமைப்புன்னு பேர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு 2 விஷயம் செய்யணும். 1, பௌர்ணமி அன்னைக்கு திருப்பதி போகணும். இந்த பிரபஞ்சத்தில் சந்திர கிரகத்தினுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் விழுகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியினுடைய பாதம். நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, ஒரு லென்ஸ் வச்சுட்டு அப்படி கீழே அப்படி பிடிச்சோம்னா கீழே வைக்கோல் பேப்பர்லாம் வச்சோம்னா அப்படி ஃபயர் ஆகும். அந்த ஒளிக்கற்றை கீழே விழுந்து பேப்பர்ல ஃபயர் நெருப்பு வரும். அந்த மாதிரி சந்திர கிரகத்தினுடைய சக்தியை பௌர்ணமி அன்னைக்கு முழுமையா வாங்கி வெங்கடாச்சலபதி கோபுரம் இருக்கு திருப்பதியில வெங்கடாச்சலபதி பாதத்துல தான் வருது. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில எல்லாரும் உள்ள போய் வெங்கடாச்சலபதி சாமி கும்பிட்டுட்டு உள்ள சுத்தி இப்படி வெளியே விமான தரிசனம் பாருங்கன்னு இல்லை கோபுர தரிசனம் பார்த்துட்டு துணி உண்டியில் காசு போட்டுட்டு வருவான். அங்க ஒரு அதிசயம் இருக்குது. அது என்ன அதிசயம்னா, அவ்வளோ பெரிய தங்க கோபுரத்துல ஒரு இடத்துல சந்திரபிரபை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி திருவாச்சி ஒரு அடி உயரத்தில் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் சந்திர கிரகத்தினுடைய சக்தி விழுகுது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த கஜகேசரி யோகம் உள்ளவங்க யார் இருந்தாலும் நீங்க அவசியம் பௌர்ணமி அன்னைக்கு அங்க சாயங்காலம் தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் போட்டு போய் 5 மணிக்கு போய் லைன் நின்னீங்கன்னா 7 மணிக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். அன்னைக்கு ஒரு நாளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலா வெளிச்சத்துல திருவாச்சி சந்திர பிரபை திருவாச்சி தரிசனம் பார்க்கறது இந்த கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் திருப்பதியில வெங்கடாச்சலபதி நவகிரகங்களுக்கும் சக்தி கொடுப்பதற்காக நவரத்தினத்தால் உருவாக்கப்பட்ட அங்கி, நவரத்ன அங்கி அணிஞ்சு உற்சவம் வருவாரு. டிவிலாம் நம்ம பார்ப்போம். இன்று மலையப்ப சாமி நவரத்ன அங்கி அணிந்து சந்திரபரபை வாகனத்தில் உற்சவம் வந்தார்னு போடுவாங்க. அந்த புண்ணியம் மாசத்துல ஒரு நாள் அன்னைக்கு தான் கிடைக்கும். கஜகேசரி யோகம் உள்ளவங்க நான் சொன்னேங்க, குரு இருக்கு ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்துல இருந்து கிளாக் வைஸ் எண்ணி வந்தீங்கன்னா 4வது இடம் அல்லது 7ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு கஜகேசரி யோகம் உண்டு. நீங்க திருப்பதி போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா அது அதுக்குண்டான வேலையை செய்யும். முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு வியாழக்கிழமை நாள் திருச்செந்தூர்ல போய் தத்திரு சம்ஹார மூர்த்திக்கு 9 முழ வேட்டி 5 முழ துண்டு. உலகத்துல நாம கட்டுறதெல்லாம் 4 முழ வேட்டி 8 முழ வேட்டி துண்டு தான் கட்டுவோம். அவர் எல்லாரையும் விட பெரியவர், விஸ்வரூபம் எடுத்தவர் சத்திரு சம்ஹார மூர்த்தி. அதனால அவருக்கு 9 முழ வேட்டி 5 முழ துண்டு வாங்கி சாத்தி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குருவுக்குண்டான ஸ்தலம் திருச்செந்தூர், சந்திரனுக்குண்டான தலம் திருப்பதி. குருவும் சந்திரனும் சேர்ந்து இந்த கஜகேசரி யோகத்தில் உங்களை கோடீஸ்வரனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களே, கஜகேசரி யோகம் உங்களுக்கு இருக்குதா? ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. இருந்துச்சா தயவு செஞ்சு திருப்பதிக்கும் திருச்செந்தூரும் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் மிக பெரிய யோகத்தை அனுபவிங்கள். நமக்கு கொடுத்துருக்கிறான், கடவுள் கொடுத்துருந்தான்னா நாம வாங்கிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. முயற்சி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.